வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 46, 56, 66 வயதுள்ளவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இல்லத்தரசிகளுக்கும் சரி, அனைத்து தரப்பினர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நம்ம பார்க்கலாம். அப்படி என்னங்க மகிழ்ச்சியான செய்தி வர இருக்குது? ஸோ இதை பற்றின ஒரு சில முக்கியமான தகவல்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கோம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு சில மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்குங்க. அப்படி என்னங்க இந்த வங்கி கணக்கு வைத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வங்கிகளில் உள்ளவர்களுக்கு சில முக்கியமான 46, 56 மற்றும் 66 வயதுடையவர்கள் பின்பற்ற வேண்டிய 4 முக்கியமான விதிமுறைகள் இந்த தகவல்கள் விளக்குகிறது. கணக்கில் குறைந்தபட்சம் இருப்பு தொகையாக 2000 முதல் 3000 ரூபாய் வரை பராமரிப்பது கட்டாயமாகும். தவறும் பட்சத்தில் அபராத தொகைகள் வசூலிக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகள் தங்கள் கணக்குடன் பான் கார்டு மற்றும் ஆதார் கார்டு ஆகியவற்றை உடனடியாக இணைக்க வேண்டும். இல்லையென்றால் கணக்கு முடக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. மேலும் வங்கிகளிலிருந்து வரும் முக்கிய தகவல்களை பெற தற்பொழுது மொபைல் எண்ணை பதிவு செய்து புதுப்பிப்பது அவசியமாகும். அரசு வழங்கும் பல்வேறு உதவித்தொகைகள் மற்றும் பணப்பலன்களை பெறுவதற்கு இத்தகைய வங்கி நடைமுறைகளை சரியாக பின்பற்றுவது அவசியம் என்று இதில் வலியுறுத்தப்படுகிறது. உங்கள் சேமிப்பை பாதுகாப்பாக வைத்திருப்பவும் தேவையற்ற வங்கி பிடித்தங்களை தவிர்க்கவும் இப்பொழுதே விழிப்புடன் செயல்பட தொடங்குங்கள். வரவிருக்கும் நிதி உதவிகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2500 இல்லத்தரசிகளுக்கு தகுதியுள்ள இல்லத்தரசிகள் வங்கி கணக்கில் மாதம் 2500 ரூபாய் வரவிருக்கிறது அப்படின்றது குறிப்பாக சொல்கிறாங்க. அடுத்து பட்டதாரிகள் அனைவருக்குமே 4000 உதவித்தொகை. படித்துவிட்டு வேலை தேடும் பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வழங்க திட்டமிட்டிருக்காங்க. முதியோர் உதவித்தொகை 3000. முதியோர்களுக்கான மாதாந்திர உதவித்தொகை சுமார் 3000 வரை உயர்த்தி வழங்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய 5 முக்கிய நடவடிக்கைகள். குறைந்தபட்ச இருப்பு தொகை 2000லேருந்து 3000 வங்கி கணக்கில் இருக்கணும். உங்கள் வங்கி கணக்கில் இனிமேல் 2000லேருந்து 3000 வரை இனி கட்டாயம் பராமரிக்க வேண்டும், இல்லைன்னா அபராதம் விதிக்கப்படும். ஏடிஎம் மற்றும் இதர கட்டணங்கள் ஆண்டுக்கு 250லேருந்து 250 ஏடிஎம் பயன்பாட்டிற்கு ஆண்டு கட்டணம் வரை சேவை கட்டணமாக வங்கிகளிலிருந்து கழிக்கப்படும். பான் கார்டு. ஸோ 2026ஆம் ஆண்டிற்குள் உங்கள் வங்கி கணக்கை பான் கார்டுடன் இணைக்கப்படவில்லைன்னு உங்கள் கணக்கு முடக்கப்பட வாய்ப்புகள் இருக்குது. மொபைல் எண் புதுப்பித்தல். இது ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. தற்பொழுது பயன்பாட்டில் உள்ள மொபைல் எண்ணை வங்கி பதிவு செய்யுங்கள். வங்கி அனுப்பும் குறுஞ்செய்திகள் SMS கிடைக்கப்படவில்லை, கணக்கு முடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேவையற்ற பிடித்தங்களை சரிபார்த்தல். உங்கள் அனுமதியின்றி ஏதேனும் திட்டங்கள் ஸ்கீமில் 300 ரூபா 400 ரூபா பிடிக்கப்படுகிறதா என்பதை வங்கிக்கு சென்று தேவைப்படிகளில் ரத்து செய்து கொள்ளுங்கள். ஸோ இதுதான் தேவையற்ற பிடிப்பங்களை சரிபார்த்து வைக்க ரெடியாக வச்சுருக்கணும். கணக்கு. உங்கள் பாஸ்புக்கை எடுத்து வங்கி கிழக்கு எந்த கணக்கு தற்பொழுது செயல்பாட்டில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ இது எல்லாமே நீங்கள் கிளியராக செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை. இந்த 50 மற்றும் 46, 60 வயதுக்குள்ள அனைவருமே இந்த வங்கி கணக்கு வச்சுருந்தீங்கன்னா இதை இப்போ தற்சமயம் பின்பற்றி தயார் நிலையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் வங்கி கணக்கில் மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, அப்டேட் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்கள் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் விளக்குதுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.